இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். Proverbs 21:31. The horse is prepared for the day of battle, but deliverance is of the Lord. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தையும் வெற்றியையும் கொடுக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீ கவலைப்படாதே. நீங்கள் நடந்து போகிற பாதைகளை நான் நன்கு அறிவேன். உங்களுக்கு விரோதமாய், உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா போராட்டங்களையும் நான் ஜெயத்தை கொடுப்பேன், நான் வெற்றியை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒருவேளை சாத்தான் உங்களை பார்த்து சொல்லலாம், நீ அநேக காரியங்களில் தோல்வி விட்டு விட்டாய், உன்னுடைய குடும்பங்கள், உன்னுடைய பிள்ளைகள் அநேக விதத்தில் தோற்று போனார்கள் என்று. ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்கிறார், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று. ஆமேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்குமாம். ஜெயம் யாரால வரும்? நம்ம கர்த்தராகிய இயேசுவினாலே வரும். இந்த வார்த்தைகளை முழு மனதோடு கூட நாம் நம்புவோம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வெற்றியை அவர் கொடுக்க போகிறார். ஒருவேளை காலம் போய்கொண்டே இருக்கலாம், நாட்கள் போய்கொண்டே இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் நியமித்திருக்கிற நாளிலே, நான் நிர்ணயித்திருக்கிற நாளிலே நிச்சயமாய் உங்களுக்கு ஜெயத்தை நான் கொடுப்பேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு நிச்சயமாய் ஜெயத்தை கொடுப்பார். எப்படி? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆமேன். தேவனுடைய ரத்தம் உங்களையும் என்னையும் பாதுகாத்துக் கொள்கின்றது. அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள நாம் இருப்பதனால சாத்தானை நிச்சயமாய் நாம் ஜெயிப்போம், நம்புவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, உலகத்தில் எங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு அப்பா, ஆனாலும் நாங்கள் திடன் கொள்ளும்படியாய் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற தைரியத்திற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை நம்பி விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த ஜெயத்திற்காகவும் வெற்றிக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.